ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு vlog வந்து குட்டி பையனோட நேமிங் செரமனி vlog தான் பார்க்க போறீங்க. ஸோ நாங்க சடனா பிளான் பண்ணதுனால ப்ரீ பிளான்டா எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண முடியல. ஸோ அன்னைக்கு காலையிலேயே வந்து பூ வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் சாமிக்கு பூஜைக்கு தேவையான பொருள்லாம் வாங்க வேண்டியதா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, காலையில சீக்கிரமா எந்திரிச்சு அம்மா வந்து ஃபுல்லா எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டாங்க. ஃப்ரண்ட்ல வந்து கோலம் அந்த அச்சு வரும். அத வச்சு தான் போட்டது. வெளியில மட்டும் தான் நம்ம கையில போடுற மாரி போட்டிருந்தோம். ஸோ கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு, சந்தைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தைக்கு போட்டு, அங்க வந்து பூ ரேட் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாரி இருந்ததுனால, பூ மார்க்கெட்ல வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். நாங்க போனதே வந்து இளநீ வாங்குறதுக்காக தான். பட் அந்த கடை அந்நேரத்துக்கு தொறக்கவே இல்ல. சரி ஓகே பெரியம்மா இங்க தான் சந்தையில இருப்பாங்கன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, அவங்க கடை ஓப்பன்லயே இல்ல. ஐ மீன் அவங்க வரல அன்னைக்கு. ஸோ கால் பண்ணி கேட்டதுக்கு இப்போ தான் வந்துட்டுருக்கேன்னு சொன்னாங்க. சரி வெயிட் பண்ணா லேட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, வந்த வேலைய தவிர மத்த எல்லா வேலையும் பார்த்துட்டு, இந்த சீத்தாப்பழம், மாங்காய் எல்லாமே கொஞ்சமா வாங்கிட்டு, அப்புறம் லெமன் கொஞ்சம் வாங்குனோம். ஸோ போற வழியில கீரை ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது. அதுவும் அப்படியே வாங்கிட்டு, கீரை வந்து பயங்கர ரேட்டா இருந்தது. ஒரு கட்டே ரூ. 30 ரூ. 35 அந்த மாரி தான் சொன்னாங்க. ஃபைனலா பேசி 2 கட்டு ரூ. 50க்கு வாங்கிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வாழைப்பழம் ஃபர்ஸ்ட்டே போகும்போது இந்த இடத்துல பார்த்தோம். எங்க கேட்டதுக்கு ஆ ₹60 அதுக்கப்புறமா செவ்வாழை வந்து ₹80 பர் கேஜி சொன்னாங்க. சரி சந்தைக்குள்ள எவ்வளோ ரேட்டுன்னு அப்படியே எப்படியோ போறோம் பார்த்துட்டு வரலான்னு போய் பார்த்தா, இத விட ரேட் அதிகமா இருக்கு. அதுக்கு எதுக்கு உள்ள போய் வாங்கணும்? இங்கேயே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்கேயே வந்து செவ்வாழை ஒரு 2 கிலோ, ஒரு 2 1/2 கிலோ இருந்தது. அதுக்கப்புறம் யாலக்கி அது எல்லாமே வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் சாமிக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்கன்றதுக்காக, இந்த ஷாப்ஸ் எல்லாமே வந்து காலைல 6:00 ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஹொசூர்ல தான் வாங்கியிருந்தோம் எல்லாமே. அங்க வந்து தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு போய் பார்த்தா, கரெக்ட்டா ஒரு 7:45, 8:00 கரெக்ட்டா ஸ்கூல் டைம். அந்த டைம்ல செம்ம டிராஃபிக்கா இருந்தது. போகும்போது பூ வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ பூ பயங்கர ரேட்டா இருந்தது. ஃபெஸ்டிவலும் இல்ல, ஒண்ணும் இல்ல. எதுக்கு இவ்ளோ ரேட்லாம் தெரில. அதுக்கப்புறமா விடுபூ வாங்கலான்னு பார்த்தா, அது ஃப்ரெஷ்ஷாவும் இல்ல. கையில எடுத்த உடனே உதிர்ந்து போற மாரி இருந்தது. அதுவும் வாங்கிட்டு போனாலுமே கட்டுறதுக்கு டைம் இல்ல அப்படிங்கிறதுனால, கட்டின பூவே வாங்கிடலான்னு ஒரு 10 கடையில ரேட்டு கேட்டு, 11வது கடையில தான் அந்த அக்கா கொஞ்சம் நல்லா பேசினாங்க. அதுவும் இல்லாம கொஞ்சம் கம்மி பண்ணி குடுத்தாங்க எல்லா கடைய விட. அங்க வாங்கிட்டு அதுக்கப்புறமா அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்ததும் இதுக்கு மேல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, அதுக்கப்புறமா தான் கோவில் போணும் அப்படின்னு சொல்லிட்டு, சிஸ்டர் வந்து ஒரு சாரி எடுத்து அத ஃப்ரீ ப்ளீட்லாம் எடுத்து அயர்ன் பண்ணி வச்சிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சாரி வந்து முகூர்த்தத்துக்கு வாங்குனது தான். பட் முகூர்த்தத்துக்கு நான் இத கட்டல. இதே மாரி வேற ஒண்ணு இருந்தது. ஸோ அத கட்டிட்டேன். இது கட்டவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தது. சரி ஓகே. ப்ளவுஸும் ரொம்ப சிம்பிளா தைச்சிருப்பேன். இது வந்து பட்டு புடவன்றதுனால ஒர்க்லாம் வச்சா சீக்கிரமா போயிடுமோ அப்படிங்கிறதுனால, என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் வேர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எனக்கு ரொம்ப புடிச்சது. எப்படியோ ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி முடிச்சுட்டு, ஜுவல்லும் அப்படியே போட்டுட்டு, சிம்பிளா ஒரே ஒரு செயின் வர மாரி நெக்லஸ் மாதிரி போட்டுட்டு, அதுக்கப்புறம் கம்மல். அதுக்கப்புறம் வேற எதுவுமே பெருசா போடல. சிம்பிளா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் போட்டுட்டு, கிளம்பி கோயில் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிருந்தேன். ஸோ இந்த சாரி, அதுக்கப்புறம் ஜுவல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. பெரிய வேலையே வந்து குட்டியா கிளப்புறது தான். ஸோ அந்த பெரிய வேலை அவங்க டாடி கிட்ட அப்படியே தள்ளி விட்டுட்டு, அவர் ஒரு 10, 15 ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணி அதில் ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டிருந்தாரு. அது கரெக்டாக எங்களுக்கும் மேட்ச் ஆயிடுச்சு. அப்புறமா கோவில் போயிட்டு அங்கே இருக்கிற கொஞ்சம் நஞ்ச வேலைலாம் பார்த்துட்டு இருந்தோம். இவரை வந்து சர்க்கரை அப்படி இல்லைன்னா அரிசியில, மிளகுல வந்து பேர் எழுத சொன்னாங்க. சிறப்பா ஒரு 2, 3 ட்ரைக்கு அப்புறமா எழுதி முடிச்சுட்டாரு. அப்புறம் இந்த மாரி சாமிக்கு வந்து வெத்தலையில வந்து மாலை போடணும்னு சொல்லிட்டு, வெத்தலை வாங்கிட்டு வந்திருந்தோம். பட் மாலை அங்க தான் போய் ரெடி பண்ணியிருந்தோம். அம்மாவே ரெடி பண்ணி குடுத்துட்டாங்க. அப்புறமா பொட்டு எல்லாமே வச்சு முடிச்சுட்டு, அமைதியா எல்லாரும் இருந்ததுனால வேடிக்கை பார்த்துட்டே, நல்ல புள்ள மாரி பொட்டு வச்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் எல்லாருக்குமே வச்சு முடிச்சுட்டு, கோயில்ல பூஜை எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. காத்து பயங்கரமா வீசினது. பேரு வந்து 2 லெட்டர் தான் வந்திருந்தது. தே, து அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்க வந்து தேனிசை அப்படின்னு சூஸ் பண்ணிட்டோம். ஃபைனலா யாழன் வைக்கலாமா? இல்லன்னா தமிழன் வைக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃப்யூஷன்ல இருந்தது. சரி ஸ்டார்ட்டிங்லேயும் வரும், எண்டிங்லேயும் எதுக்கு யாழன் வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தேனிசை, யாழன் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ எங்க ஊர் சைடுலாம் இந்த பேர் ரொம்ப புதுசா இருந்தது. யாருக்குமே வந்து பெருசா வரல. இங்க எல்லாருமே தெலுங்கு பேசுறதுனால, தமிழ் அந்த அளவுக்கு யாருக்கும் தெரியாது. என்னதான் ஹோசூர் வந்து தமிழ்நாட்ல இருந்தாலுமே, கர்நாடகாவுக்கும் தமிழ்நாடுக்கும் பார்டர் அப்படிங்கிறதுனால, ஸ்கூலிங்கா இருக்கட்டும், இல்ல
நெறைய வில்லேஜஸ்ல தமிழ் சுத்தமா கிடையவே கிடையாது. சொல்லப்போனா நான் படிச்சது ஃபுல்லாவே தெலுங்கு மீடியம் தான். தமிழ் யாருமே பேசவும் மாட்டாங்க. அந்த அளவுக்கு வரவும் வராது. ஒர்க் போறாங்க, இல்ல காலேஜ் போறாங்க அப்டின்னா, அந்த பசங்க மட்டும் அப்போ ஓரளவுக்கு பேசுவாங்க. ஃப்ளூயன்ட்டாலாம் யாரும் பேச மாட்டாங்க. நானே வந்து காலேஜ் போனதுக்கு அப்புறமா தான் கத்துக்கிட்டேன். ஸோ இந்த நேம் வந்து எங்க ஊர்ல பொறுத்தவரைக்குமே பெருசா யாருக்குமே சொல்ல வராது. நாங்க தமிழ் பேரா சூஸ் பண்ணணும். மியூசிக் ரிலேட்டடா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி வச்சோம். அதுக்கப்புறமா பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு, பேர்லாம் வச்சதுக்கப்புறமா, அவன் அழுதுட்டே இருந்தான். தூக்கம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அ பெரியப்பா பேர் வச்சு குடுத்தாரு. அதுக்கப்புறம் அவங்க டாடி, நானும் வச்சதுக்கப்புறமா ஓரளவுக்கு நார்மல் ஆயிட்டான். நான் வைக்கும்போது தான் ரொம்ப சேட்டை. அழுதுகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் எந்திரிச்சு கொஞ்ச நேரம் தூங்க வச்சுட்டு எடுத்ததும் ஓரளவுக்கு ஜாலி ஆயிட்டான். அம்மாவும், அப்பாவும் வச்சு முடிச்சுட்டு, அப்புறம் தங்கச்சி வைக்கும்போது மறுபடியும் தூக்கம் வந்துருச்சு. சரி ஓகே தூங்க வச்சிரலாம் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு, பூஜை எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு, ஜுவல்ஸ் எல்லாமே பிளான் பண்ணிட்டு தான் வாங்கியிருந்தோம். இந்த காலுக்கு போடுறது வந்து 1 பவுன் இருந்தது 2மே. அதுக்கப்புறம் கைக்கு 1/2 பவுன்ல ஃபர்ஸ்ட்டே எடுத்திருந்தது தான் அது. ஸோ ரிங்கு அதெல்லாமே வந்து புதுசா எடுத்தது தான். ஸோ இதோட டீட்டெயில் வேணுனா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க. நான் ஷேர் பண்றேன். காலுக்கு போட்டது வந்து இந்த மாரி டிஸ்டிக்கு பிளாக் தான் போடணும் அப்படிங்கிறதுனால, காலுக்கு நெறைய பேர் கோல்டு போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. பட் எங்க ஆசைக்காக கொஞ்ச நாள் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தோம். எல்லாமே போட்டு முடிச்சுட்டு அவன் ஒரே தூக்கம் தூங்கிட்டே இருந்தான். ஃபர்ஸ்ட்டு போட்ட சின்னதா ஒரு செயின் இருக்கும். அந்த செயின் வந்து நான் பொறந்தப்ப அப்பா வாங்கி குடுத்த செயின் அப்படியே வச்சிருந்தேன். கண்டிப்பா என் குழந்தைக்கு போடணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த செயின் ஃபர்ஸ்ட்டு போட்டு, அதுக்கப்புறம் அவனுக்கு வாங்கிட்டு வந்த செயினும் போட்டுட்டு, ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு, காத்து தான் ரொம்ப அதிகமா இருந்தது. மத்தபடி அந்த வெதர் அது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அங்க இருக்கிறதுக்கு அந்த அளவுக்கு வெயிலும் இல்ல. அதுக்கப்புறம் மழை பெய்ற மாதிரியும் இல்ல. நார்மலா இருந்தது. ஸோ 5 மந்த்ஸ்ல ஏதாச்சு சாலிட் ஸ்டார்ட் பண்ணிடணும். 6 மந்த்ஸ்ல வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால, கொஞ்சமா ரைஸு நல்லா ஊற வச்சுட்டு, அத நல்லா மசிச்சுட்டு, அதில உப்பு, சர்க்கரை எதுவுமே போட கிடையாது. சும்மா அப்படியே குடுத்தோம். அவனுக்கு சப்பி சாப்பிட கூட வரல. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு துப்பிட்டான். அப்புறம் இந்த கோவில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச கோவில். அதுவும் இல்லாம என்னோட பேரும் இந்த கோவில்ல தான் வச்சாங்க. இவன் பொறந்தப்ப வந்து இந்த கோயில்லயே பேர் வச்சிரலாம். பெரிய ஃபங்ஷன்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சது தான். அதே மாதிரி சடன் பிளான் பண்ணாலுமே கரெக்ட்டா அமைஞ்சிடுச்சு. பூஜை எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டோம். தம்பியும் தூங்கிட்டான். அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில பக்கத்துலேயே வந்து கொய்யா செடி, அதுக்கப்புறம் இளநீ, முருங்கை இலை, அப்புறம் முருங்கைக்கா, கரும்பு இது எல்லாமே இருந்தது. அத அப்படியே கொஞ்சம் இளநீ வெட்டி சாப்பிட்டுட்டு, கொய்யா வந்து ரொம்ப பிஞ்சா இருந்ததுனால அத பறிக்க முடியல. அப்புறம் கரும்பு ஒண்ணு உடைச்சிட்டு வரேன் அப்படின்ற பேர்ல ஏதோ ஒண்ணு கடமைக்குன்னு உடைச்சிட்டு வந்திருந்தேன். அது வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. ஸோ வீட்டுக்கு கிளம்பி போலாம் அப்படின்னு தான் கிளம்பியிருந்தோம். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹிப் செயின் வந்து அங்க போட முடியல அப்படிங்கிறதுனால வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவன குளிப்பாட்டிட்டு, அதுக்கப்புறமா பிளாக் கலர் த்ரெட்ல வச்சு தான் கட்டியிருந்தேன். அவ்வளோதான். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.